நான் கூட்டிங்களா ஆமா அடே ஆமா மணி காட்டுங்க செஞ்சாதி மாச்சலா செய்தேதவா கேட்டேன் வரான் வந்தா நீசன் வேண்டிய வரங்களை அத்தனை வரங்களை பெற்றுவிட்டு இனிமே கொண்டு உலகத்தை ஆண்டவன் யார்? நீங்க தாங்க ஆண்டவன் நானே. நீங்களே வெல்லவோ கொல்லவோ யாருமே இருக்க முடியாது. இருந்தாலும் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்று அந்த தேவ பதவி மறுத்து தனக்கு நிகர் யாரும் இல்லை என்று நிகர் இல்லாமல் வந்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் உனக்கு ஆபத்து வந்துவிட்டது. ஆபத்தா உனக்கு ஆபத்ரா ஏய் நல்லதா சொல்ல வந்தேன் நல்லது சொன்னானே அடிக்கலாம் நீ சொல்லாத தனக்கு நிகர் யாரும் இல்லை என்று ஆணவத்தோடு இருந்தாய். ஆனால் உனக்கு ஆபத்து அந்த புக்கல் படுத்த ஈசல் சக்தி எழுந்து தவிக்கின்றார். ஆகினால் அந்த சக்தியானவர் 7 கற்பிகளை உட்பட செய்திருக்கின்றார். அந்த தேவர்கள் சக்தியை பெற வேண்டுமானால் ஒரு மண்டலம் செல்லக்கூடிய 48 நாட்கள் பாரிஜாத மலரையும் பார்க்கடல் ஜலையும் ஜலத்தையும் கொண்டு வந்து அந்த சிவனுக்கு அபிஷேக ஆராதனை செய்தால் சக்தியை பெற்றுவிடுவார். பிறகு உனக்குத்தான் சொல்ல வந்தா இப்போது புறப்படுகிறேன். ஒரு நாட்கள் 7 நாட்கள் முடிந்து விட்டது. சந்திக்கிறேன். இப்பொழுது சத்தம் ஆகவே விடக்கூடாது. பாரதியில் வளரும் பார்க்காது ஏறும். இந்த பூஜைகளை நாம் செய்து முடிக்க வேண்டும். செய்து முடித்து விட்டால் இருந்த சக்தியை சொல்லுவான்.
சந்தோஷமாக்கி பாடி பாடி மகிழ்ந்து இப்போதே பூஜைகளை தொடர வேண்டும். அப்படியே கண்கள் மீது எப்போதுமே ஜம்போது வாசனை, பன்னீர் வாசனை. புணுகு புணுகு யாருன்னா தெரியவில்லை. அடிச்ச யாரே சொல்ல முடியாது தாத்தா. சொல்ல முடியாது தாத்தா. சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சொல்ல சொல்ல யாரு போட பல்ல சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. கேளு கேளு ஓய் கேளு. சொல்ல முடியாது போடா. போடா முண்டை கண்டு. எங்களை பார்த்து யார் என்று கேட்கின்றாய்? பூஜை செய்யும் நேரத்தில் வழிமறுத்து தடுத்து நிறுத்த வேண்டிய காலம் யாரு? நீ யாரடா? யாரு யாரு? கருங்கடியில வாழக்கூடியவன் தான் எனது பையன். நீதான் கடகண்டாசுரனா? எதற்காக வழிமறுக்க வேண்டும்? காரணம் என்ன? நாங்க யாருன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஆமா. என்னுடைய கரத்தில் இருப்பது என்ன? பார்க்கடல் நீரும் பால்ஜாத மலரும் எடுத்து செல்லுகின்றோம். எதற்காக? இந்த உலகமெல்லாம் படையெடுக்கக்கூடிய ஈசன் அந்த கர்த்தன் சக்தியை இழந்து தனிமீது காணப்படுகின்றார். இழந்த சக்தியை பெறுவதற்காக 48 நாள் ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய பூஜை செய்து முடித்து விட்டால் இழந்த சக்தியை பெறுவார். விட மாட்டீங்களா? பூஜை செய்ய விட மாட்டீங்களா? எதற்காக? அந்த பாரிஜாத மலரும் பார்க்கடல் நீரும் இப்போது என்னிடம் ஒப்படைத்து விட்டு கொடுக்க முடியாதடா. முடியாது முடியாது.
தர முடியாது. ஏய் நீ குடி. ஏய் விடுடா. தர முடியாதா? இப்போதேமா எனது காரணம் வந்து அதை எடுத்துக்கொள்ள போகிறேன். அது எப்படி பாத்தியா? முடியாது முடியாது. குழந்தை எவ்வளவு அழகா சொல்லுது. நான் கிண்டல் பண்றேன். போட பல்ல போட பல்ல தர முடியாது. அவங்களெல்லாம் விடு. அவங்களை கேளு ஏச்சம்மா. அவங்க முன்ன வர சொல்லு ஏச்சம்மா. முன்னவா நீ முன்னவா. தர முடியாது. என்னத்துக்கு ஆம்பளை வயசுல நம்பிக்கை பண்ணுவாங்க. தர முடியாது. விட மாட்டேன். முடியாதா? எனது கரம் தொட்டு வரை எடுத்துக்கொள்ள போகிறேன். காட்சியளிக்கிறாய் எப்படி எத்தனையோ வண்ணங்கள் இருக்கிறது. சிகப்பு வண்ணம், கருப்பு வண்ணம், பச்சை நிற வண்ணம், எத்தனையோ வண்ணம். ஆனால் இவரை பார்த்தால் எப்படி காட்சியளிக்கிறாய்? அடிமணி தாமணி வண்ண வண்ணமாகினி வடிவி உன் முகம் காண வருவாயினி வடிவி உன் முகம் காண வருவாயினி பருவம் நல்ல உருவம் கொண்டு இணைவாட்டுது பருவம் நல்ல உருவம் கொண்டு இணைவாட்டுது மஞ்சளையில் பதியாக மனம் ஏங்குது வந்து வாழ்ந்த வருமான உடைய அழைக்கிறது பகல் பொழுது விலகி நல்ல இரவு வந்தது. அந்த பகல் பொழுது விலகி நல்ல இரவு வந்தது மனிதாமணி மனமோகினி முன்முகம் உங்களை பார்த்தால் எப்படி காட்சியளிக்கிறாய்? எப்படி ஏச்சம்மா. பார்த்து எப்படி காட்சியளிக்கிறாய்? எப்படி தெரியவில்லையா? ஏய், அடி கம்பன் கண்ட காசு கம்பன் கண்ட காவியத்து சீதை கோணே கம்பன் கண்ட காவியத்து சீதை கோணே கஜல் விழியில் மீனினத்தின் ஜாதி ஜோனி ரவிவர்மா கண்டெடுத்த ஓவியமோனே அந்த ரதி வடிவில் ஜனமயக்கம் தேவதையோனே. அந்த அதிவரிவில் என்னை மயக்கும் தேவதையோனே மனதே
கொடுக்க வேண்டும் என்று பின்தொடர்ந்து துரத்திக் கொண்டு ஓடி வருகிறார். இப்போது அவருடைய கரம் பற்றி நம்முடைய கரத்தில் இருக்க வேண்டிய பாஜாத மலரும் பார்க்கடல் நீரும் எடுத்து செல்கிறேன் என்று ஓடி வருகிறார். நாம் 7 பேரும் கன்னிகளாக இருக்க வேண்டிய நாம் படைத்த சக்தி அவள் ஒரு பத்தினி தெய்வமாக இருப்பது உண்மையானால் நாம் 7 கன்னிகளும் ஆடவருடைய கரமே படாமல் இருப்பது உண்மையானால் இப்போது நாம் 7 பேரும் இதே இடத்தில் 7 கல்லாக அமரலாம். ஏழு கன்னிகளும் 7 கல் சிலையாக மாறிவிட்டார்கள். என்ன தாத்தான் சொன்னது ஏனாவா? எங்க அவ பாரு உன்னை தாத்தான் சொன்னது எங்க முதல்ல பாரு. நோட்டீஸ் த பாயிண்ட். உன்னை தாத்தான் அதெல்லாம் விட்டு உன்னை தாத்தான்னு சொன்னா கூட பரவாயில்ல, என்ன பல்லாட்டு சொன்னா பாரு. அவன் எங்க இருக்கிறான்னு பாரு முதல்ல. இவங்களை விடக்கூடாது. இப்பொழுது தேவை நமக்கு ஆபத்து ஏற்படுவோம். ஆமாங்க. இப்பொழுது பார்க்கடல் நீரும் வாரியான மலர் கொண்டு செல்வோம். நமக்காக இப்பேற்பட்ட சோதனைகள் வர வேண்டும் இறைவா பரமேஸ்வரா. சோதனை தானா எனக்கு வேதனை தானா
பரமேஸ்வரா, நீங்கள் இருந்த சக்தியை மீண்டும் பெற வேண்டும் என்பதுதான் ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 தினங்கள் பார்க்கடல் நீரையும் பாரிஜாத மலரையும் கொண்டு வந்து தங்களுக்கு அர்ச்சிக்க வேண்டும் என்று கன்னிகளிடம் உரைத்து 47 தினங்கள் முடிந்துவிட்டது. நான் இறுதியான நாள் சென்ற கன்னிகள் வரவில்லை. இதானதோ ஒன்றும் புரியாமல் பாவின் அஸ்தமித்துக் கொண்டிருக்கின்றன. நான் படைத்த சப்த கன்னிகள் 7 கல்லாக மாறிவிட்டார்களே இறைவா. உங்கள் சக்தி மீண்டும் பெற முடியாதா பரமேஸ்வரா? இருந்தாலும் இதை இப்படி விடப்போவது கிடையாது. இப்பொழுது என்னுடைய மகன் ஐயனார் அப்பனை எடுத்து இதற்கு ஒரு தகுந்த மார்க்கத்தை உருவாக்குகின்றேன். மகனே ஐயனாரப்பா, நம்ம எல்லோரும் காத்து ரட்சிக்கட்டும். நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? எதற்கு அவதரித்திருக்கின்றேன்? அரிக்கும் மரணக்கும் மகனாக பிறந்தவன். என்னுடைய பெயர் தான் ஐயனாரப்பன். முன்பு நேரத்திலே பத்மாசூரன் என்பவன் என்னுடைய தந்தையிடம் பெற்ற வரத்தால் கடும் வெயில் என்றும் பாராமல் மழை என்றும் பாராமல் இமாச்சலம் சென்று பரம கடவுளை கோரி அரிய பெரிய வரம் பெற்றார். நல்லவங்க எப்படி எப்படி வரம் பெற்றார்? நான் யார் சிரசு மீது கிடத்த வைக்கின்றனோ அவர்கள் பற்றி எரிய வேண்டும் என்று வரம் பெற்றார். பெற்ற வரத்தை பரிசோதனை செய்ய என்னுடைய தந்தையே பரிசோதனை செய்தார். என் தந்தைக்கு வரம் கொடுக்கதான் தெரியும், அல்லது தப்பிக்கவே தெரியாது. கரம் வைத்தால் பற்றி எரிந்து விடுவதற்கு பயந்து ஓடினார். எங்கு ஓடினார்? ஐவேலம் காட்டி ஐவேலம் காயில் பதுங்கிக் கொண்டார். பார்த்தாருடைய மாமன் அந்த பரந்தாமன் அந்த மாய கண்ணன் மற்றவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அழகான மோகினி உருவம் எடுத்தார். அரக்கருக்கோ அறபுத்தி அந்த பத்மாசூரன்
அந்த அழகான மோகினியை பார்த்ததும் அந்த மோகினி மீது மோகம் கொண்டான். என் தந்தையை மறந்தான். அந்த மோகினியோடு ஒன்று சேர வேண்டும், காம பசியை தீர்க்க வேண்டும் என்று அந்த மோகினியோடு ஒன்று சேர துடித்தார். பார்த்தார் என்று பரந்தாமன் மோகினியாக வந்திருப்பது யார்? அந்த மாய கண்ணன் என்று தெரியாமல் அந்த பத்மாசுரனை அழிக்க வேண்டும் என்பதற்காக நீயோ பல ஆண்டு காலம் தவ நிலையில் இருந்ததால் உடைய உடல் முழுவதும் அசுத்தமாக இருக்கின்றது. உடைய உடலை சுத்தம் செய்து வந்தால் நாம் இருவரும் ஒன்று சேரலாம் என்று மோகினியாக வந்த என் மாமன் பரந்தாமன் கூறினார். உடனே இந்த மோகினியோடு காம பசியை தீர்க்க என்பதற்காக ஓடினான். எங்கு சென்றாலும் நீரே கிடைக்கவில்லை. என்னுடைய மாமன் அருளால் ஒரு மாட்டின் குளப்படியில் சிறிதளவு நீரை காட்டினார். அந்த சிறிதளவு நீரை தொட்டு உன் சிரசையாவது சுத்தம் செய்து வா, நான் இருவரும் ஒன்று சேரலாம் என்று மோகினியாக வந்த என் மாமன் கூற அவன் பெற்ற வரத்தை மறந்து அந்த குளப்படியில் இருக்கின்ற நீரை தொட்டு தன்னுடைய சிரசு மீது வைத்தான். பத்தி எறிந்தான் பத்மாசுரன். தன்னால் தன் கட்டான் பத்மாசுரன் என்று நீங்க அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பத்மாசுரனை அழித்து ஐவேலங்காட்டில் பதுங்கி கொண்டிருக்கிற தந்தை பரமனை மைத்துனா அந்த பத்மாசுரன் அழிந்து விட்டான், வெளியே வா என்று அழைக்க தந்தையோ பயந்து வெளியே வந்தார். ஆமா மைத்துனா அந்த பத்மாசுரனை எப்படி அழித்தார் என்று கேட்டதற்கு அழகான மோகினி உருவம் எடுத்தேன். அந்த பத்மாசுரனை அழித்து கூறியதும் அந்த மோகினி உருவத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாருடைய தந்தை. அந்த மோகினி உருவத்தை பார்த்தால் ஆபத்து ஏற்படும் என்று பலவர் எடுத்து கூறியோ கேட்கவே இல்லை. மோகினி உருவத்தை பார்த்ததோ என் தந்தை பரமனுக்கு காம வந்து விட்டது. இருவரும் ஒன்று சேர்ந்து அரியும் அரணும் ஒன்று சேர்ந்து ஐயனாரப்பன் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த ஐயனாரப்பன் இன்று எதற்கு அவதரித்திருக்கின்றேன்? படுபாவி, அன்று எப்படி பத்மாசுரன் வரம் பெற்று தேவர்களை அறிமுகப்படுத்தினானோ இன்று கடல் கண்டா சூரன் எப்படிப்பட்ட வரம் பெற்றான்? இந்த மண்ணில் மதந்து கிடைக்கின்ற 7 கோடி மந்திரத்தை வரமாக பெற்றவன். பெற்ற மனத்தால் என்னுடைய தந்தையோ சக்தி இழந்திருக்கின்றார். என்னுடைய தங்கைகளோ கல்லாக மாறிவிட்டார்கள். அவருடைய கரத்தில் இருக்கின்ற பார்க்கடல் நீரையும் பாரிஜாத மலரை கொண்டு சென்று என் தந்தை ஈசனுக்கு அபிஷேக ஆராதனை செய்தார். இறந்த சக்தியை பெறலாம், தேவர்கள் அனைவர் சிரம் பெற்றலாம். இப்போதே கல்கண்டாசுர சக்தி அதான் உன்னை கொல்ல வந்த யமனா. என் தங்கைகள் கொண்டு வந்த அந்த பார்க்கடல் நீரையும் பாரிஜாத மலரையும் கொடுக்க முடியுமா? முடியாதா? கொடுக்க முடியாத காவல் தெய்வம் விளக்கூடிய நான் தாண்டா ஐயனாரப்பா. நான் எப்படிப்பட்ட வீரம் புரிந்தவன் உனக்கு தெரியாது. நான் எப்படி பிறந்தவன் தெரியுமா? ஒரு ஆணைக்கும் மற்றொரு ஆணைக்கும் எனக்கு எவ்வளவு வீரம் இருக்கும்.